வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் வித்தியதே ஜென்ம பத்திரிகா மாதாபிதா குரு தெய்வ அருளாலும் பஞ்சபூதம் மற்றும் நவகோள்கள் என்னுடைய அருளாசியுடனும் மானசீகமான நூலாசிரியர் குருவின் வழியில் இது நாம் தொடர்ந்து உதாரண ஜாதகங்களில் 5 திசைகளை நாம் பார்த்துவிட்டோம். தற்சமயம் 6வது திசையாக லக்னாதிபதியினுடைய திசை கடக லக்னத்திற்கு 6வது சந்திர திசையை பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே கடந்தது 66 வயது. தற்சமயம் சந்திர திசை 10 ஆண்டு 76 வயது வரை நடப்பு வயது 73 வயது 1 மாதம் 19 நாள். எனவே இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த சந்திர திசை நடந்து முடிந்த திசையை விட எஞ்சி இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளுடைய திசையில் நாம் பார்க்க இருப்பது நடப்பு திசை என்று சந்திர திசையில் புதன் புத்தி முடிய போகிறது. இன்னும் ஒரு மாதங்களே இருக்கின்றன. எனவே புதன் புத்தியில் 2 மாதம் இருக்கிறது. புதன் சந்திரன் நட்சத்திராதிபதி உத்திரட்டாதிக்கு பகை, சூரியனும் சந்திரனும் பகையினால் இந்த சந்திர திசையும் இந்த ஜாதகருக்கு ஒரு சுபத்துவமான பலன்களை தரவில்லை. இருப்பினும் சந்திரன் என்பவர் சுபத்துவமா பாவத்துவமா என்ற வகையில் அமாவாசை சந்திரமாக 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருந்த போதிலும் இவருக்கு சிறப்பான சந்திர திசை லக்னாதி திசை அல்ல என்று கூடினால் மிகையாகாது. புதன் புத்தியில் சந்திரன் சனி பார்வையில் இருப்பதால் பசி, பட்டினி, நோய், கடன், உபாதை, நண்பர்களை நம்பி மோசம் போதல் நடக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கிறது கேது திசை. கேது திசை 7 மாதங்கள். இந்த கேது திசை சந்திரனுக்கு கேது பகை. இந்த திசையை சந்திர திசையில் கேது புத்தி நடைபெறும் போது சந்திரனுக்கு 6ல் கேது இருப்பதும் அவர் நோய் நொடி, வீண் செலவு, கவலை, எதிரிகள் தொல்லை, தானே தனக்கு எதிரி, தமது சொல்லே தமக்கு வைரி பகையாகும். எனவே மௌனம் சாதித்தால் ஏதோ ஓரளவிற்கு தப்பலாம். அடுத்தபடியாக சந்திர திசை சுக்கிர புத்தி. சுக்கிரனும் சந்திரனுக்கு பகை என்றால் சந்திரனுக்கு 12ல் ராகுவுடன் இணைந்த சுக்கிரன் விரயஸ்தானத்தில், மீனத்திற்கு விரயஸ்தானத்தில், சந்திரனுக்கும் விரயஸ்தானத்தில், கடகத்திற்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில். எனவே விரயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சுகமில்லை, குடும்ப பிரிவு, வாழ்வில் வளமில்லை. அதாவது மற்ற இந்திய ஜாதகத்தில் உள்ள திருமண தடைகள் ஏற்படுத்தும். இதே மாதிரியான திசைகள் நடக்கும் பொழுது அடுத்தபடியாக சந்திர திசை சூரிய புத்தி, நட்பு, அரசு ஆதரவு, தீர்க்க ஜீவனம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திராதிபதி சனிக்கு சந்திரன் பகைவர் திசை நட்சத்திரப்படி 2020 to 22 கொரோனா மற்றும் நாளில் உள்ள செவ்வாய் வாகன ஸ்தானாதிபதி வாகன வருவாயை 4 ஆண்டுகள் ஏதோ அவர் பிழைத்து போகட்டும் என்று செவ்வாய் வழங்கியதை வைத்து காலம் தள்ளியினார். 2000 to 2024, 2018 2028, 2024 கொரோனா காலத்தில் வாகன விரயம் முடிவில், 2024 முடிவில் வாகனம் விரயம், 2024-25 ஆரம்பத்தில் சோதனைக்கு மேல் சோதனை, ஊர் விட்டு ஊர் திரிதல். சந்திரன் ஒரு துரிதமான கிரகம், அதனால் என்னமோ அதிவிரைவு விரயமானதால் பாஸ்ட் மனம் ஒரு நிலையிலே மனநிலை பாதிப்புகள், முடிவெடுக்க முடியாத 2ஆம் கட்ட நிலை. கூடவே மனைவியினுடைய 7ஆம் பாவம் சனியினுடைய உடல்நலம், மனநலம், மருத்துவ செலவுகள், குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவ செலவுகள், எனவே படிப்பு செலவுகள், இளம்பிராய வயதினருக்கு உரிய சொல்கின்ற பேச்சை கேட்காத அவர்களின் ஜாதக திசை, தீய பலன்கள்,
அனைவருக்கும் சோதனைக்கு மேல் சோதனையே மிச்சம். இதுவே கடகம் மற்றும் லக்னாதிபதி மீனத்தில் உள்ளதை வைத்து கடகம் மீன பலன்கள் கடுமையான சந்திர திசையும் என்றால் மிகையாகாது. கடந்து வந்த திசை பாதைகள் அனைத்தும் சோதனையே. விடிவெள்ளியாக யோக திசை செவ்வாய், கடகத்திற்கு செவ்வாயும் குருவும் யோகக்காரர்கள் என பார்க்கும் பொழுது அடுத்த 7வது திசை யோக திசை இருக்குமா என்பது அனுபவத்தில் பார்க்கும் பொழுதுதான் தெரியும். எனவே செவ்வாய் யோக கிரகம் திசை நோக்கியது. 7வது திசை செவ்வாய் திசை. திரைப்பட நகைச்சுவை போல் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தாங்கும் இதயம், எவ்வளவு வடித்தாலும் தாங்குவார் என்ற வகையில் காலம் கடந்து போய்கொண்டுள்ளது. கடக சந்திரன் தாய் கிரகம் என்றாலும் மிகையாகாது. சந்திரன் நல்லவரா தீயவரா எனில் நல்லவருக்கு நல்லவர், பிறருக்கு தனக்கு அல்ல, ஜாதகருக்கு அல்ல. கொடுத்து சிவந்த கரம் தியாக மனமுண்ட சந்திரனே. தாய்தான் எவரையும் பகைவானாக எண்ணுவதில்லை. ஆனால் மற்றவர்கள் பகைவனாக நினைப்பதும் நடப்பதும் அந்த சந்திரனுக்கு இல்லை என்றால் மிகையாகாது. பேணி காக்கும் குணம் அனைவரையும். சுயநலம் இல்லாத தர்ம கர்மாதிபதி என்றால் மிகையில்லை. 9ஆம் இட தர்மஸ்தானமான மீனத்தில் கடகத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், குரு வீடு. குருவும் சந்திரனும் பகை, இருவரும் புதனும் சேர்ந்து இணைவு, புதனும் பகை. இதில் கொடுத்த கிரகம் எது, கெடுத்த கிரகம் என்று ஆய்வு தேடல்கள் முடிவை பார்க்கும் பொழுது இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தினுடைய பலன்கள் எங்கே என்று தேட வேண்டிய தேடல்களில்தான் இருக்கிறது. 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் பகை என்ற வகையில் அங்கே இருக்கக்கூடிய யோகங்களை தேடும் படலத்தில் தான் இருக்கிறது. புதாத்திய யோகம் எங்கே, சூரிய சந்திரனுடைய அமாவாசை யோகம் எங்கே, சிவராஜ யோகம் எங்கே, குருச்சந்திர யோகம் எங்கே என்று யோகத்தை தேடும் நிலையில்தான் உள்ளது. எனவே 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் கிரக யுத்தத்தில், அதுவும் ஒளியற்ற நிலையில் அனைத்து கிரகங்களும் உடைய சேர்க்கை நன்மை அளிக்கவில்லை என்று, இந்த திசை சந்திர திசை நன்மை அளிக்கவில்லை என்பது திண்ணம். இவருக்கு நடப்பு திசை சந்திர திசை. இவருக்கு 25/3/28 வரை இந்த சந்திர திசை நடப்பில் உள்ளது. இன்னும் இருப்பு 3 ஆண்டுகள் உள்ளது. 7 ஆண்டுகளை கடந்து 66 to 76 73 வயது 1 மாதம் 19 நாள். இன்னும் 3 ஆண்டுகள் இவர் இந்த திசையை கடந்தாக வேண்டும். கடைசி சூரிய புத்தியில் ஏதோ தீர்க்க ஜீவனம் அளிக்கலாம், எதிர்பார்க்கலாம். இவருடைய யோகாதிபதி திசையை எதிர்நோக்கி இருப்பது 7வது திசையாக செவ்வாய் திசை. அதாவது 6 திசைகளும் இவருக்கு சிறந்தான யோகமான பலன்களை அளிக்கவில்லை என்று கூறினால் மிகையாகாது. எனவே யோகாதிபதி திசை என்று எடுத்துக்கொண்டால் நம் 7வது திசை செவ்வாய் திசையும், 8, 9 ராகு குரு திசையில் ஒரு திசையை இவர் பார்க்கலாம். 8வது திசை ராகு திசை. இவரை ராகு திசை எவ்வாறு இருக்கும் என்று எடுத்து பார்க்க வேண்டும். எனவே 9வது திசை 120 ஆண்டுகளில் கடைசி 9வது குரு திசை இவர் சந்திக்க இயலாது. எனவே 7வது திசை செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் 83 வயது வரை கண்டிப்பாக கடந்து விடுவார் என்று சொன்னால் மிகையாகாது. எனவே 83 வயதுக்கு மேல் 2035 வரை, 2028 to 2035 வரை இந்த செவ்வாய் திசையை அவர் கடந்து விடுவார் என்றால், யோகாதிபதி திசை செவ்வாய் என்பது இவருக்கு இந்த கடக லக்கணத்திற்கும் மீன ராசிக்கும், செவ்வாய் ஏற்கனவே 4ஆம் இடம், கடக லக்கணத்துக்கு 4ஆம் இடமான துலாமில் சுக்கிரன் 10ஆம் பார்வையாக கர்மஸ்தானத்தையும் பார்க்கிறார். நன்றி வணக்கம் தொடரும். நன்றி வணக்கம் தொடரும். சுபம்.